guys, எல்லாருக்கும் வணக்கம். எங்க வீட்ல நாங்க எப்படி ஆயுத பூஜை கொண்டாடணும்ன்றத இப்போ நம்ம வீடியோவை பார்க்க போறோம். பாருங்க, சிம்பிளா தான் இருக்கும். நாங்க பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம்ல தான் கும்பிட்டோம். ஏன்னா இந்த வருஷம் வந்துட்டு பகல்லே கும்பிடலான்னு நினச்சோம். ஆனால் கொஞ்சம் வேலை இருந்ததுனால முடியல. ஸோ ஈவினிங் கும்பிடலாம் அப்படின்னுட்டு டிசைட் பண்ணிவிட்டு மதியம் போல் லஞ்செலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன். காலையிலே எந்த வேலையுமே எப்படி துணி துவைக்கிறது எல்லா வேலையுமே காலையில் பார்த்துட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் ஆஃப்டர் லஞ்சு வந்துட்டு தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு போய் எங்கள் ஹஸ்பண்டுக்கு வண்டி 2 வீலர் இருக்குது, ஸ்கூட்டி. அதை போய் அவங்க கழுவிட்டுட்டு வந்தாங்க. நான் வந்து வீட்டெல்லாம் கழுவிட்டு அவர் என் வீட்டுக்கார் வந்து எலக்ட்ரிஷியன். அவரோட பொருளெல்லாம் வச்சு டூல்ஸ் பேகு, அந்த டூல்ஸு, கட்டிங் பிளேடு அது எல்லாமே எடுத்து வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சிட்ருந்தேன். நாங்கள் சிம்பிளாக தான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கும்பிட்டேன். மற்றவங்களாம் பெருசாக செய்வாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கும்பிட்ருக்கேன். கேசரி செஞ்சேன். பிரசாதத்துக்கு கேசரியும் சுண்டலும் செஞ்சுருந்தேன். சுண்டல் வச்சுருந்தேன். பழம் வந்துட்டு எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு பழம் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டு பொரியுமே ஒரு 30 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். வாங்கி சிம்பிளாக தான் நாங்கள் கொண்டாடினோம். ஒரு 2 வருஷமாக தான் நான் பண்ணியிருக்கேன். கல்யாணம் ஆகி வந்துட்டு ஒரு 4 வருஷம் ஆகுது. 4 வருஷத்துலேயே நான் ஒரு 2 வருஷம் தான், போன வருஷமும் இந்த வருஷம் தான் கும்பிட்ருக்கேன். சரி, விளாக் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு பெரிய மோட்டிவேஷன். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எப்போதுமே நாங்கள் சாமி கும்பிட்டாலும் நான் ரெடி பண்ணுவேன். எங்கள் வீட்டுக்கார் தான் வந்துட்டு தேங்காய் உடைக்கிறது, தூப ஆராதனை காட்டுறதுலாம் எங்கள் வீட்டுக்கார் தான் காட்டுவாங்க எப்போதுமே. இந்த நைட்டி வந்து புதுசு, புடவை கட்டலான்னு தான் நினச்சேன். ஆனால் டைம் ஆகிடுச்சு, இருக்க லேட் ஆகிட்டே இருக்கு. அம்மா வேறு வேலைக்கு போகணும், அதனால் டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு சரி புது நைட்டி தானே அன்றைக்கி தான் போட்டேன். அதனால் அப்படியே கும்பிட்ருவோம். இந்த ஃப்ராக் மாடல் நைட்டி சொல்லுவாங்களே, அதுதான் ரொம்ப நாள் வாங்கணும்னு ஆசை. நான் விளாகில் கூட போட்டிருப்பேன். அந்த நைட்டி தான் இன்றைக்கி நான் போட்டேன். ஸோ எல்லாமே ரெடி பண்ணி நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடித்தாச்சு. கீழே போய் வண்டிக்கும் சூடம் காமிச்சு முடித்து பூஜை பண்ணி முடித்தாச்சு. இவ்வளோதான் விளாக். ஆயுத பூஜை இவ்வளோ சிம்பிளாக நல்லபடியாக திருப்தியாக முடிஞ்சுது. உங்கள் வீட்டில் எப்படி முடிஞ்சுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எங்கள் வீடு வந்து சின்னது தான். 2 ரூம் இருக்க மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ரூமில் நாங்கள் டிவி, ஏர் கூலர் எல்லாம் இருக்கும். செகண்ட் ரூமில் வந்துட்டு கிச்சன், ஃப்ரிட்ஜு, பீரோ எல்லாம் வச்சுருப்போம். நாங்கள் கோழி வச்சுருக்கனால உங்களுக்கு அந்த இடம் அப்படி இருக்கும். கோழி என் பொண்ணு ஆசைப்பட்டான்ட்டு கோழி வாங்கி ஒரு 7 கோழி இருக்கும். குட்டி கோழி தான். அதை வச்சுருக்கனால அந்த அட்டைப்பெட்டியில் கோழி தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு பிரசாதத்தை நாங்களும் சாப்பிட்டுட்டு எங்கள் சொந்தக்காரங்க அக்கம் பக்கவங்களுக்குலாம் நாங்கள் கொடுத்துட்டோம். அக்கம் பக்கம்னா எங்கள் அக்கா, எங்கள் பெரியம்மா எல்லாம் தான் இருக்காங்க, அவங்களுக்கு தான் கொடுத்தோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆயுத பூஜை எதுக்கு கொண்டாடுவாங்க அப்படின்னா, நம்ம தொழில் பெருகணும், ஆயுதத்துக்கு ஒரு மரியாதை செலுத்துறது தான் ஆயுத பூஜைன்னு சொல்லுவாங்க. அதான். ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம், அடுத்த நாள் கும்பிட மாட்டோம். பாப்பாவை ஸ்லேட்டு எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்து வச்சு கும்பிட்டுட்டோம். எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டு சூடம், ஊதுபத்தி எல்லாம் காமிச்சு முடிச்சுட்டாங்க. அவங்க வந்து வீடியோனா கொஞ்சம் கூச்சப்படுவாங்க. அதனால் சரியாக முகத்தை காட்டியிருக்க மாட்டோம். இதுக்கே ஏன் மூஞ்செல்லாம் காட்டுற அப்படின்னு சொல்லுவார். அதுக்காக தான், வேறு நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. முன்னே போகிற பாருங்கள், அதான் என் வாண்டு, சரியான வால் அது. அப்பா பின்னாடி அப்பா செல்லம், முழுக்க அப்பா செல்லம். அப்பா பின்னாடியே தான் போவாள். ஓகே, என் நைட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு வீடியோலாம் இப்போ தான் போட ஆரம்பிக்கிறேன். அதனால் எனக்கு கிளியராக எப்படி போடணுன்னு தெரியல. இவங்க தான் எங்கள் அம்மா, நான், என் பாப்பா, எங்கள் அக்கா பொண்ணு, எங்கள் வீட்டுக்காரு. மொத்தம் இவங்க தான் இருந்து நாங்கள் சாமி கும்பிட்டோம். எங்கள் அக்கா பையனும் இருந்தான், ஓடி போயிட்டான். இவ்வளோ தான் நாங்கள் சாமி கும்பிட்டு முடித்தது. அப்புறம் நெக்ஸ்ட்டு விளாகில் பார்க்கலாம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் என் சேனலுக்கு. இப்போ தான் ஸ்டார்டிங்கில் போட ஆரம்பிக்கிறேன். ஸோ கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் மன்னிச்சிடுங்க. இதுக்கு மேலே நான் பார்த்து கொஞ்சம் டெவலப் பண்ணி இந்த கிளியராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ கைஸ், சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு. தேங்க்யூ. நாங்கள் நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடித்தாச்சு.
நெக்ஸ்ட்டு வந்து பாப்பா கேசரி, சுண்டல் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு, கொஞ்சம் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே நெட்டு தீர்ந்துருச்சு. இதுவே ஆயுத பூஜைக்கு எடுத்தது தான் இன்னைக்கு தான் அப்லோட் பண்ணுறேன். நைட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்க்கவே கொஞ்சம் லுக்கா ஒரு மாரி அழகா இருந்த மாரி இருந்தது. நானே நெறைய ஃபோட்டோ எடுத்து வச்சு, அதுவும் ஷார்ட்டா அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அவ்வளோதான் வீடியோ. பாய். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு விலாக்ல பார்க்கலாம். பாய். அப்புறம் இன்னொரு விஷயம், எப்படி எடிட் பண்ணுறது எனக்கு சரியா தெரில. உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அ கொஞ்சம் தெரியாதத மத்தவங்களுக்கு சொல்லிக் குடுப்பாங்கள்ல, அது மாதிரி நீங்களும் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. பாய். நெக்ஸ்ட் விலாக்ல பார்க்கலாம். பாய 3 வாட்டி சொல்லிட்டேன். ஸோ இதுதான் எங்களோட பூஜை செட்டப்பு. 2, 3 விளக்கு தான் நான் எப்போதுமே ஏத்துவேன். செவ்வாய்க்கிழமை மட்டும் முருகனுக்கு வெற்றிலை தீபம் போடுவேன். அதோட 4 விளக்கு. எல்லாமே அகல் விளக்கு தான். குபேர விளக்குன்னு குட்டியோண்டா இருக்கும். அதுதான் இங்கிட்டு ஒன்று, இங்கிட்டு ஒன்று வச்சு நான் ஏத்தியிருப்பேன். இது வந்து என் கல்யாணத்துக்கு எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது. அதனால எல்லாமே ஒரு மாரி இதா தான் இருக்கும். நாங்க அடுத்த வீடு போலான்ட்டு ஒரு ஐடியால இருக்கோம். ஏன்னா, இது மாடி படி ஏறி இறங்க முடியல. அதனால தான் நான் வேற வீட்டுக்கு வாடகைக்கு போகும்போது நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். இதான் என் பொண்ணோட ஸ்லேட்டு, ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து வச்சா, "இதையும் வையுமா" அப்படின்ட்டு. அதுக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். என்ட்ட என்னன்னா குபேரர் சிலை இருக்கும். முருகன் சிலை நான் வந்து அபிஷேகம் பண்ணுவாங்கல்ல, வெற்றிலை தீபம் ஏத்துறதுக்காக வாங்கி வச்சிருந்தேன். ஸோ இதுதான் வீடியோ. பாய். நெக்ஸ்ட் விலாக்ல